ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முலாம்பழம். இந்த வெயில் காலத்திற்கு நம்ம அதிகமாக குடிக்கிற ஒரு சத்தான பழம் முலாம்பழம். இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த கோடை காலத்திற்கு நம்ம உடலை குளிர்வித்து நீர்ச்சத்து அதிகமாக வச்சுருக்கிறது சத்துமிக்க பழம் முலாம்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முலாம்பழம் கோடையில் உடலை குளிர்வித்து நீர்ச்சத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சத்துமிக்க பழமாகும். இந்த முலாம்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் நிறைந்த இரத்த அழுத்தத்தையும் சீராக்கி சிறுநீரக கோளாறுகளை தடுக்கவும் இந்த முலாம்பழம் பயன்படுகிறது. முலாம்பழத்தின் முக்கிய நன்மைகள்: உடல் குளிர்ச்சி மற்றும் நீர்ச்சத்து. கோடைக்கால உஷ்ணத்தை தணித்து உடலுக்கு உடனடி நீர்ச்சத்தை அளிக்கும் நீரிழப்பை தடுக்கிறது முலாம்பழம். செரிமான மலச்சிக்கல். நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துகிறது இந்த முலாம்பழம். முலாம்பழம் சருமம் மற்றும் கண் ஆரோக்கியம். இதில் வைட்டமின் ஏ மற்றும் சி சரும பொலிவுக்கு கண் பார்வை திறனுக்கும் அதிகமாக பயன்படுகிறது முலாம்பழம். இரத்த அழுத்தம். இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த நாளங்களை தளர்த்தி உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது முலாம்பழம். சிறுநீரக பிரச்சனை. சிறுநீர் தாரை, எரிச்சல் மற்றும் நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கிறது முலாம்பழம். நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. முலாம்பழம் பயன்படுத்தும் முறை: நேரடியாக பழமாக சாப்பிடலாம், ஜூஸ் செய்து பருகலாம், விதைகளை நீக்கிவிட்டு அதில் உள்ள பழத்தை சாப்பிடலாம். புற்றுநோய். முலாம்பழத்தில் கரோட்டினாய்டு அதிகமாக உள்ளதால் புற்றுநோயை தடுக்கவும் நுரையீரல் புற்றுநோய் தாக்கும் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. இதனால் புற்றுநோய் உண்டாக்கும் செல்கள் வேருடன் அழிக்கவும் உதவுகிறது. இதய நோய். முலாம்பழத்தில் உள்ள அடினோசின் இரத்த செல்கள் கட்டிப்படுவதை தடுக்கின்றன. இதனால் மாரடைப்பும் இதய நோய்களும் வராமல் காக்கின்றன. செரிமானம். முலாம்பழத்தில் உள்ள நீர்ச்சத்து உள்ளதால் இது செரிமானத்தை நிறைந்தது. அதனால் அஜீரணம் உண்டாகும் போது முலாம்பழம் சாப்பிடுவது செரிமானத்திற்கு வழிவகுக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து அஜீரணத்திற்கு ஏற்படுத்தும். அழகான சருமம். முலாம்பழத்தில் உள்ள கொலாஜன் என்னும் புரத கலவை சருமம் போன்ற திசுக்கள் செல்களை பாதுகாக்கிறது. மேலும் உடலில் ஏற்படும் காயங்களை வேகமாக குணப்படுத்தவும் தோலில் உறுதித்தன்மையை காக்கவும் கொலாஜன் உதவுகிறது. இதனால் முலாம்பழம் சாப்பிடுபவர்களின் சருமம் வறண்டதாகவோ சொரசொரப்பாகவோ இருக்காது. சிரங்கு மற்றும் சிறுநீரக நோய். முலாம்பழத்தில் சிறுநீர் பிரிப்புத்தன்மை உள்ளதால் சிறுநீரக நோயும் சிரங்கு போன்ற நோய்களையும் குணப்படுத்த உதவும். எலுமிச்சை பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் கீழ்வாதத்தையும் குணப்படுத்தும் இந்த முலாம்பழம். எனர்ஜி. முலாம்பழத்தில் வைட்டமின் பி உள்ளது. இது உடலின் சக்தியை உற்பத்தியை தூண்டுகிறது. எடை குறைய. இந்த பழத்தில் குறைந்த சோடியம் கொழுப்பு உள்ளதால் அவை உடல் எடையை குறைப்புக்கு ஏற்றவை. இயற்கையாக இனிப்புகள் வேறு தின்பண்டங்களில் பக்கம் போகும் ஈர்ப்பை கட்டுப்படுத்தும். முலாம்பழம் சாப்பிடுவதால் கண் ஆரோக்கியம் நல்லது. கண்களுக்கு வைட்டமின் ஏ மிகவும் அவசியம். முலாம்பழத்தில் பீட்டா கரோட்டின் வடிவில் இந்த வைட்டமின் உள்ளது. உலக சுகாதார மையத்தின் அறிக்கைப்படி தினமும் 3 கப் அல்லது அதற்கு அதிகமாகவோ பீட்டா கரோட்டின் இருந்த பழங்களை சாப்பிடுவர்களுக்கு தினமும் 1.5 கப் அல்லது அதற்கு குறைவாகவோ சாப்பிடுவர்களை விட மாகுலர் சீரழிவு எனும் நிலை ஏற்படுவது 36% குறைவு ஏற்படும். இந்த மாகுலர் சீரழிவு நிலை பிற்காலத்தில் குருட்டுத்தன்மையை விளைவிக்கும். மூளைச்சோர்வு. முலாம்பழ ஜூஸில் பொட்டாசியம் உள்ளது. இதய துடிப்பை இயல்பாக்கி மூளைக்கு தேவையான வேலையை அனுப்பி மூளை சோர்வை குறைக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.